பாருங்க, சின்ன வயசுல இருந்து நாம என்ன பண்றோம்னா, நல்லா கேட்டுக்க, நான் சொல்றது 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா சொல்ல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு செகண்டும் உங்க மனசு கண்ட்ரோல். சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தை பாருங்க, ஒரு சில குழந்தைகள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும். சொல்லுவோம், இந்த குழந்தை புத்தியே இல்லமோ, மன சந்தோஷமா இருக்கு. ஒரு சில குழந்தைகள் ரொம்ப புத்திசாலி, ஒழுங்காக அப்படிமாங்க, ஒழுங்காக எழுதிருக்கீங்க, மனசு பிடிக்க வாழ்ந்துட்டாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ற குழந்தைகள் வாழ்ந்து 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 என்ன தெரியுங்களா, கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணிதான் புத்திசாலித்தனமே நம்ம பயன்படுத்தலாம், வாழ்க்கையில பெரிய அடி வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு நாள் நொந்து போய் அதை எல்லாம் நடந்துருக்கோம். அந்த செகண்ட்ல முடிவெடுப்பாங்க பாருங்க, இனிமேல் நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன், புத்திசாலித்தனம் நடந்துக்க வேண்டிய அன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க. அன்னையிலிருந்து அவங்க மிகப்பெரிய புத்திசாலிகள், ஆனா மனசாட்சி இல்லாத தெரியாது. அவர் நினைச்சாங்க அதான் வாழ்க்கை, அதான் உண்மை இல்லை. பல பேர் நடந்துருப்பாங்க, பார்க்கறது என்ன இப்படி இருக்காருன்னா அப்படிதான் இருப்பாரு, ஏன்னா அடிபட்டாரு. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரின்னா சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைய ரொம்ப புத்திசாலி, நல்லா படிக்கலாம் சொல்லிட்டே இருங்க. அந்த குழந்தை நல்லா படிச்சு புத்திசாலி இருந்து அந்த குழந்தைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்காரு. புத்திசாலி நல்லா பேர் எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து எல்லாம் போயிட்டு இருக்கோம், பெரிய மெடல் வாங்கிடும். ஆனா மனசு பிடிச்ச வாழ்க்கையே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நாம புத்திசாலித்தனமா நடந்திருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கை இவ்வளவு அடிவந்துச்சு, நம்ம நிம்மதியாவே இல்லை, சந்தோஷமா இல்லை. இனிமேல் நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ்வேன்னு ஒரு நாள் முடிவெடுக்கும் அந்த குழந்தை. நான் சொல்ற குழந்தைக்கு போயிருக்கலாம் எனக்கு முடிவெடுத்தா அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆகும், மனசாட்சி பிரகாரம் நடக்கும், நல்லவனா இருக்கும், ஆனா புத்திசாலியா இருக்காது. இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது என்கிட்ட பேசுறீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும்னா நீங்க மனசு சப்போர்ட் பண்ணி புத்தியை மதிக்காம போறாளா, இல்ல புத்திக்கு சப்போர்ட் பண்ணி மனசை மதிக்காம போறான்னு சொல்லணும். ரெண்டுமே தப்பு. அப்ப எது கரெக்ட்? ஒவ்வொரு விஷயத்திலையும் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு புத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு ரெண்டையும் வச்சுக்கிட்டு வெளியே வந்து நின்று நாம என்ன பண்ணணும், இந்த ரெண்டுல இப்போ எது பிரகாரம் நடந்தா இந்த சுச்சுவேஷனுக்கு நல்லதுன்னு ஒவ்வொரு முடிவு மனசா இருக்கும் இல்ல புத்தியா இருக்கும், மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும். இது கரெக்ட். அப்போ உங்களை புத்திசாலின்னு சொல்லுவாங்க, மனசாட்சி நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்ப போல புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க, உங்க லைஃப் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நாம யோசிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க, சார் இது தெரிஞ்சுதான் பெரிய பெரிய பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரே கவலை, எதுவும் கவலை, போன வருஷம் அவரை திட்டேன், அதான் தப்பு, சார் அந்த வீட்டை நான் வச்சுட்டேன், செஞ்சிருக்கூடாது, இந்த காலம் வாழ்க்கை எல்லாம் பாருங்க. ஏற்கனவே செஞ்ச விஷயம் தப்பா பண்ண உட்காந்து நினைக்கிறதுக்கே நமக்கு சயின்ஸ் தெரியல, அவ்வளவு நேரம் இருக்கு, கவலைப்பட்டுட்டே இருக்கு. ஏன்? அப்போ எது சரின்னு முடிவெடுக்க முடியாம இன்னொரு பக்கத்தி உடனே போயிட்டோம். ஆனா இன்னைக்கு இருந்து உட்கார்ந்து எதையும் போனோம், ஒரு முடிவு எடுத்துருந்தாங்களா உடனே எடுக்கூடாது. கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சு பாருங்க, மனசு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, அவரை எழுதிருக்கீங்க. புத்தி ஒரு பேப்பர் வச்சுக்கீங்க, ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க, முதல்ல பேப்பர் வச்சுக்கீங்க. மனசு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு சிலருக்கு 2 3 பிடிச்சிருக்கோம், புத்தியில சொல்ல 2 3 பிடிச்சிருக்கோம். எழுதி வச்சுக்கிட்டு தனியா உட்காந்து இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா யாருக்கெல்லாம் கஷ்டம் நஷ்டம், நமக்கு என்ன லாபம் நஷ்டம் யோசிங்க. புத்திக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா யாருக்கு நஷ்டம் என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல ஒரு அந்த யோசிச்சு போல தெரிஞ்சு போயிடும். யோசிச்சு பார்த்துட்டு தயவு செய்து சொல்றீங்க, இதுல உங்களுக்கு ப்ராஃபிட்டான விஷயம் முடிவெடுக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், எது அதிக லாபம் முடிவெடுக்கூடாது, எதனால அடுத்தவங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதோ அதை முடிவெடுத்தா தெரியும். அதாவது எப்பெல்லாம் முடிவெடுக்கிறோம் என்ன பண்றோம், அடுத்தவங்க மனசையும் உடம்பையும் கெடுத்தோம். இதனால யாருடைய மனசை கெடுத்து நம்ம நல்ல காரியம் பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, அப்படி யோசிப்பாங்க நம்மளை பத்தி, அந்த ஒரு எண்ணம் போதும் நம்மளை கெடுக்கிறது, வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்மளை பத்தி நாம நாசமா போகணும்னு உலகத்துல யாருமே நினைக்காத ஒரு மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அனுபவ விஷயம் சொல்ல முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எண்ணம். அப்போ நம்மளை பத்தி அடுத்தவங்க இவன் மோசமான ஆளு, கெட்டவன், அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் அப்படின்னு யாரும் நினைச்சாலும் அதுவும் வேலை செய்யும். அப்படி எடுக்கிற முடிவு எப்படி இருக்குன்னா, எந்தெந்த அந்த ஒரு 10 ரிசல்ட் வரும், ஒரு காரியத்துக்கு 10 முடிவு வரும்.
இந்த 10 முடிவுல எந்த முடிவு எடுத்தா அடுத்தவங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் அதிகமா தேடாவில்லையோ அது நமக்கு லாபம் கிடைக்காட்டி பரவாயில்ல, எடுத்துட்டே போனீங்கன்னா தெரியுமா நீங்க உடனே பெரிய பணக்காரமா பெரிய ஞாபகம் கிடைக்காது. ஆனா சதுக்கவே மாட்டீங்க. அதாவது ஒவ்வொருத்துக்கும் மேல போயிட்டே இறங்கவே வரும், கம்மியா தான் கிடைக்கும். ஆனா போக போக மேட்ரிக்ஸ்ல போகும். ஆரம்பத்துல முக்கியமா யோசிச்சு பண்ணி இது 10,000 கிடைக்குது, இது 5,000 கிடைக்குது, ஓகே இது பரவாயில்ல, இது கெட்டு போன பரவாயில்ல, இது போய் சொல்லிட்டு அந்த 5,000 ரூபாய்க்காக அடுத்தவங்க ஏமாத்தி போய் சொல்லி இல்ல அடுத்தவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணி சம்பாதிக்க போயிடலாம்னா நிறைய கிடைக்கும். ரஜினி சொல்ற மாதிரி நிறைய கிடைக்கும், ஆனா கை விட்டுருவாங்க. இந்த மாதிரி டெக்னிக் ஆரம்பத்தில் தேட்டர்ல இருந்துங்க பழகிடும். அப்புறம் மனதில் இருந்துங்க அப்புறம் 10 நிமிஷம் ஆகும். பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல 1 செகண்ட் போதும் முடிவு எடுக்கிறது. அதுக்காக ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து ஒரு தேட்டர் எடுத்து என் மனசு சப்பாத்தியும் பொங்கலும் சாப்பிடலாம்னு சொல்லுது, புத்தி ஆணிகள் சாப்பிடலாம்னு சொல்லுது, உடனே எதுக்கு அடுத்து 10 வருஷம் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்றது முதல்ல வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய விஷயம் முடிவெடுக்கணும். இப்போ என்ன யாராவது கேட்டீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல நான் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவு தாண்டி வந்திருக்கேன். என்ன கேட்டா நான் கண்ணை மூடி சொல்லுவேன், இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட் ஆகும். எனக்கு கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா நான் போனதுன்றத பத்தி யோசிச்சே இல்லை. என்ன கட்டளை பண்ணி யோசிக்கிறத பத்தி ஏன் கவலை பண்ணணும்? அந்த நேரத்துல நான் எது கரெக்டா முடிவு எடுத்துருக்கேன். இப்ப கேட்ட சொல்லுவேன், அன்னைக்கு ஒருவேளை நான் எடுத்துக்கிற முடிவுல சில பேருக்கு பாதிச்சிருக்கும், சில மனசோட உடம்பு பாதிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல பாதிச்சிருக்கும், ஆனா தைரியமா இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஒருவேளை அந்த முடிவெடுக்கலன்னா இந்த முடிவெடுத்திருந்தா அதோட ரொம்ப அதிகமா பாதிச்சிருப்பாங்க. ஒரு பெஸ்ட் ஒரு சில முடிவுல பல உயிரே போகும். உயிர் பணம் கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த முடிவு அன்னைக்கு எடுக்கலன்னா இந்த முடிவு எடுத்திருந்தா 10 முடிவு எடுத்திருப்பாங்க, இது 2 எடுத்திருப்பாங்க. இப்படி புரியுது? அதுதான் தாழ்வு சொல்ல கணக்கு புரிஞ்சுக்கவே சொல்ல. ஒரு சில முடிவுகள்ல சில நஷ்டமோ லாபமோ சில பேருக்கு மன கஷ்டம் வரும். ஆனா நாம தைரியமா அந்த முடிவுல தான் ரொம்ப கம்மியா பார்த்துருக்காங்க, ஒருவேளை வேற முடிவு இருந்தா அதிகமா பார்த்துருக்காங்க யோசிச்சு வச்சிருந்தோம்னா அந்த கவலைப்படுறத பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். சந்தோஷமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க கடைசியா 5 வருஷம் இல்ல 10 வருஷம் நீங்க செஞ்ச எல்லா விஷயமும் சரியான விஷயம், நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட், நான் வாழ்ந்த வாழ்க்கை கரெக்டு, அந்த தெம்பு என்னைக்கு வருதோ முதல்ல நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு மனசுக்கு கவலைப்படாது. இன்னொன்னு ஃபியூச்சர் பத்தி வருத்தப்படாது. இனிமேலும் கனவா இருக்கும். முடிஞ்சு பார்த்தீங்களா? ப்ரெசன்ட் லைஃப்ல மட்டும்தான் இருந்து பாருங்க. மனசுன்னு ஒண்ணு நம்ம வீட்டுல நாய்க்குட்டி மாதிரி சுத்தா வரும், போனா போகும். இப்படி மனசுல என்ன பண்றோம், இந்த புத்திக்கும் மனசுக்கும் நடுவில் கொடுத்துட்டு அதை என்ன பண்றது? டபுள் மைண்ட், எல்லாத்தையும் டபுள் மைண்ட், இருந்துதான் டபுள் மைண்ட். யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு வீட்டுக்கு போலாமா வேண்டாமா 1 மணி நேரம் முடிவெடுக்கவே முடியல. எல்லாமே இப்படி யோசிச்சு டபுள் மைண்ட். பல பேர் பாருங்க 30 வருஷமா ஒரே விஷயம் யோசிச்சிருப்பாங்க, இன்னும் முடிவெடுத்துக்கவே மாட்டாங்க. டபுள் மைண்ட். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சொல்லிட்டேன். ஆனா அவ்வளவு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. விஷயமா செஞ்சு பாருங்க. இனிமேல் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை பத்தி கவலை வராது, டென்ஷன் ஆகாது, கோவம் வராது, பயம் வராது, ஒண்ணும் வராது. ஒண்ணுமே வரலன்னா சும்மா இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு சும்மா நிறைய மக்கள் சொல்லுவாங்க, இதான் சும்மா இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வயசு குடிச்சிட்டு என்ன பண்றது தெரியல. பெரிய பெரிய சாமியார் பாருங்க 108 கருத்துல ஆதரவு இருக்கும். அவங்களுடைய நான் தெரியாத விஷயமே இருக்காரு. எந்த கண்ட்ரில இப்ப என்ன நடந்துச்சு, யார் எந்த கண்ட்ரில எந்த டிவோட்டி வந்து சூசைட் பண்ணிட்டாரு, யார் பிரச்சனை பண்ணிருக்காரு, யார் பிரச்சனை கொடுத்தாரு, எல்லாம் தெரியும். சும்மா இருப்பாங்க, வெட்டியா பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன கம்பெனி 4 பேர் எழுதுக்காங்க, மண்டே சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு லீவ் போட்டோம், என்ன பண்ணவே தெரியல. 120 கண்ட்ரில ஆத்திரம் வச்சுக்கிட்டு அத்தனை பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்து வெட்டியா உட்காந்து அதே பேசிட்டு இருப்பாங்க. எப்படி முடியுதுன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை முடிவெடுப்பாங்க. அதுதான் ஏன் முடிவெடுக்கணும், அவ்வளோ முடிஞ்சு வச்சு 1 செகண்ட் எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாலும் 1 செகண்ட் பதில், அது பெஸ்டா இருக்கும். அதுக்கு அதை பத்தி ஏன் யோசிக்கணும், புதுசா யோசிச்சே இருக்கணும். அப்ப எனக்கு தெரிஞ்சு டைம் மிச்சம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கும். இப்ப என்ன பண்றோம், நாம ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கே டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மனசு வேலை செஞ்சீங்களா அதுவே எழுதிக்கலாம்.
அதாவது ஒருத்தர் போயிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா என்ன நடக்கும்னு கேட்டு பாருங்க, டக்குன்னு சொல்லுவாங்க நான் ஒரு வீடு கட்டி போயிருவாங்க, ஃபவுண்டேஷன் இருக்கு, அது முடிச்ச சொல்லுவேன். சரி இப்போதைக்கு முடியாது, எங்க வீட்டுக்கார மாட்டேங்க முடி முளைக்கணும், என் பையன் 10 மார்க் எடுக்கணும், அதுவும் நடக்காது. சரி பாருங்க, யாருக்காவது சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது பார்த்தா நான் சிஎம் ஆகணும் இப்படி பார்த்தா அது நடக்கவே நடக்காது. இப்போதைக்கு நடக்காது, நடக்கலாம், ரொம்ப லேட் ஆகும். அப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப 15 வருஷம் சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது ஒருத்தர் கொடைக்கானல் டூர் போறாங்க, ஒரு கேடு கொடைக்கானல் டூர் போறதுக்கு சந்தோஷமா இருக்கு, வண்டி உட்காந்து வேண்டியது, வண்டி போயிட்டு இருக்கு, எல்லாம் அமைதியா உட்காந்துருக்கீங்க, கொடைக்கானல் போய் சந்தோஷமா இருப்பாங்க. நானும் தெரிஞ்சுக்க பேச ஒன்றும் பண்ணல, வண்டி போயிட்டே இருக்கு, கொடைக்கானல் பயம், வெளியே அவ்வளவு மழை வருது, யாருக்கெல்லாம் முடியல, யாருக்கும் முடியல, உட்காந்துருக்கீங்க, அதான் சொல்ல வண்டி திரும்பி வருது, வீட்டுக்கு வந்தீங்க, என்ன சொல்ல சொன்னீங்க? இது டூர் போகும்போது பாருங்க, வண்டியில உட்காருவோம், டூர் போற போவோம், எல்லாம் பாட்டு பாட்டு டான்ஸ் அடிச்சு சாப்பிட்டு அந்த கொடைக்கானல் போற வரைக்கும் ஜாலியா இருக்கும். கொடைக்கானல் போய் மழை வரும், யாரும் வெளியே இறங்க மாட்டோம், இன்னும் ஜாலியா இருக்கும், ஏன்னா வேற வெளியே போறது வேலை இல்லை. ஒருத்தருக்கு கிட்ட பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு பாட்டு பாட்டு சாப்பிட்டு அப்புறம் அந்த வண்டியில பண்ணோம், மழை வந்து சொல்லி திரும்பி வந்துடும், அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ போனது வந்துதான் சந்தோஷம், கொடைக்கானல் போனது சந்தோஷம். அது மாதிரி அந்த வீடு கட்டுறதுக்கு போன பார்த்தீங்களா அந்த பாவ சந்தோஷம், அந்த சிஎம் ஆவணத்துல வெளியில சுத்தம் பார்த்தீங்களா அந்த அந்த ஒவ்வொரு செகண்ட் சந்தோஷம், அதுல சந்தோஷம் அனுபவிச்சா அதுதான் உண்மையான சந்தோஷம். ஆனா எல்லாரும் என்ன பண்றோம், இது நடந்தா சந்தோஷத்துக்கு நடக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? மனதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறதுக்கு எது கொடுத்தா சந்தோஷம் பார்க்காது, சந்தோஷம் தான். வீட்டுல உட்காந்துருக்கீங்க, சமையல் பண்ணிருக்கீங்க, டிவியில பாட்டு இருக்கு, பாட்டு கேட்டுக்கல, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க, புது பாட்டு அருமையா இருக்கு, அந்த சமையல் பண்ணும்போது உங்க மனசு டக்குனு சந்தோஷம் போயிடுச்சு, அந்த பாட்டு கேட்குறீங்க, அப்படியே சமையல் பண்ணணும்னு தோணல, 5 நிமிஷம் கண்ண மூடி கேட்கலாம்னு தோணுது, புது பாட்டு திடீர்னு கேட்குறீங்க, ஆச்சரியமா இருக்கு. அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே மனசுக்கு அப்படியே 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, 5 நிமிஷம் சந்தோஷமா இருந்தீங்களா, இதுக்கு பேர் சந்தோஷம். எடுத்துட்டு பாட்டு மூலமா இதே நீங்க சிஎம் ஆகணும்னு கடவுள்கிட்டு 50 வருஷம் கஷ்டப்பட்டு எத்தனையோ வருஷம் கொலை பண்ணி அதை பண்ணி இது பண்ணி அந்த சிஎம் மாதிரி உட்கார அந்த 5 நிமிஷம் என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷம்னா இந்த பாட்டு கேட்கும் பொழுதும் மனதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கள் ஒண்ணு, அது எது மூலமா கிடைக்கிறதெல்லாம் பார்க்காது, அதுக்கே சந்தோஷம் ஆகும். அப்போ இலவசமா 1 ரூபா செலவு இல்லாம இங்க இருக்கிற இந்த பாட்டுகள் சந்தோஷம் அனுபவிக்காம எதையோ நினைச்சு ஏற்கனவே பார்த்தீங்களா, அதுதான் வருஷம். ஒரு அருகில பிடிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது, ஆனந்தமா இருக்குது, ஃப்ரெண்டு எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க டைம் ஆச்சு போலாம், வெளியில போய் சாப்பிட போறோம், சாப்பிட்டு போய் ஜூல போய் உட்காந்துருக்காங்க. ஜூக்கு போகாதீங்க, சாப்பிடாதீங்க, ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது சாப்பிட தோணாது, பத்தி எடுக்காதுங்க. பிடிச்சிருக்கு நமக்கு, பாருங்க குடிச்சிருக்கு பிடிக்கல, அந்த அறிவு பிடிச்சிருக்கு, அவங்க பிடிக்கும் போது எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நான் வரல, இன்னைக்கு நான் சாப்பாடு சாப்பிடல, பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பாடு வந்தாங்க, ஆனா அந்த சாப்பாடு எப்ப சாப்பிட்டுக்கலாம், இந்த சந்தோஷம் வாழ்க்கை கிடைக்காது. என்ன பண்ணுங்க, சந்தோஷம் உள்ள இருக்கும் பொழுது வெளியே வரக்கு முயற்சியே பண்ணாதீங்க, அதுக்காக எதை வளர்த்து தியாகம் பண்ணுங்க, அது என்னைக்கு தான் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்ப அது அறிவு கிடைக்கும் பொழுது நான் வரல, நீங்க போங்க அப்புறம் வர அப்படி சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருங்க. அவங்க சாப்பிட்டு வருவாங்க, 1 மணி நேரம் பிடிச்சி வருவாங்க, நீங்க 1 மணி நேரம் சந்தோஷமா இருக்கீங்க, அவங்க 1 மணி நேரம் சாப்பிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். இது கோடி ரூபாய் கட்டுறது கிடைக்காது. அதே மாதிரி பாட்டு கேட்கும்போது பிடிச்ச பாட்டு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கீங்கன்னா பேப்பர் வந்து எடுக்காது, விட்டுருங்க, அதை எப்படிதான் பேசிக்கலாம், அது சந்தோஷம் தெரியாது, யாரும் கொடுத்துட்டு போறாங்க தெரியாது, வச்சுட்டு அந்த பாட்டை மட்டும் கேளுங்க. அந்த பாட்டு முடிஞ்சு உங்க மன சந்தோஷமா இருந்து அப்படியே அமைதியானவங்க அப்புறம் மெதுவாக அந்த போறதுக்கு பேசுங்க. என்ன சொல்றதுன்னா சந்தோஷங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நம்ம வெளியே போக எதுக்காகனா தேவையில்லாத அனுபவிக்கிறதுக்காக. சந்தோஷத்துக்கு உள்ள இருக்கும் பொழுது மனசு சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து வெளியே வரவே வராது. குழந்தை விளையாண்டுருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு, பிடிச்சிருக்கு, அப்போ நீங்க 1 மணிக்கு போய் சாப்பிட சொல்லிருக்கீங்க, டக்குனு குழந்தை சந்தோஷம் இருக்கீங்க, குழந்தை விளையாண்டுருக்கு, சந்தோஷமா இருக்கீங்க, மெய் மருந்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்க, டக்குனு வாட்சி பார்த்தோங்க, ஐயோ இன்னும் 5 நிமிஷம் போகணுமே, ஒரு டிராபிக் ஜாம் ஆனதா 10 நிமிஷம் லேட்டா போவீங்களா, அதை நினைச்சிருந்தா அதை விடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, குழந்தை சந்தோஷமா இருக்கு, போர் அடிக்கணும், உங்களுக்கு
போதும்னு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனா பரவாயில்ல. 20 லட்சத்துக்கு போய் பாருங்க, இந்த 20 சந்தோஷம் உலகத்துல எவ்வளவு பணம் கிடைக்காது. சில குழந்தைல பாருங்க, ஒரு பாட்டு போட்டு கொடுத்தா அந்த பாட்டு கேட்டே இருக்கும். முடிச்சோட அம்மா மறுபடியும் போட்டு கேட்கும். நமக்கே போர் அடிக்கும், திட்டுவோம். ஒரே பாட்டு தனியை 100 தடவை கேட்கும். அது தனி இல்லை, நாம தான் தனி. அதுக்கு பிடிச்சிருக்கு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. திரும்ப 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 ஒரு சைக்கிள் தள்ளி விடுங்க, ஓடி போயிட்டு மறுபடியும் செய்யணும், மறுபடியும் செய்யணும். நமக்கு போறது வா அடிக்கும், மறுபடியும் தள்ளி விடுங்க, தள்ளி விட்டே இருக்கணும். அந்த குழந்தை அதுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். குழந்தை என்ன பண்ணுவோம், பிடிச்சிருந்தா செய்யுங்க, பிடிக்கவே செய்யாது. அதான் குழந்தைங்க இருந்தா அந்த முகத்தை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு, தூங்குது, படுத்தா தூங்குது. மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை விட உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாங்க. ஆனா பாருங்க, பல பேரு ஒரு போன் வரும், ஆபீஸ்ல வேலை செய்வாங்க, ஒரு 10 போன் வரும், ஒவ்வொரு போனும் 2 நிமிஷம் பேசிருப்பாங்க, மொத்தம் 20 நிமிஷம். யோசிச்சு பாருங்க, அந்த 10 போன் வந்தோம்னா சொல்ல வீசிட்டு எழுதுப்பா, எவ்வளவு போன், 10 போன், ஒவ்வொரு போனும் 2 நிமிஷம் பேசுறீங்க, அதிகமா தான் பேசல, மொத்தம் 20 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்கு கீழே போட்டு ரிலாக்ஸ் ஆகலாமா, ஒரே போன் 10 நிமிஷம் எவ்வளவு போன்றான் சொல்றீங்களா இல்லையா? ஏன் பிடிக்கல, பேசுறது பிடிக்கல, பிசினஸ் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா சில பேர் பெருசோட கை வச்சுவாங்க, கேம் பேசுவாங்க, சாப்பிட்டியா என்ன சொல்றீங்க, ஏன் கலந்து போட்டுருக்கா, ஹாஸ்பிட்டல் போட்டு 2 மணி நேரம் காதை வச்சு அதையே பேசி கை எடுக்க மாட்டான், கை வலிக்க வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, 2 நிமிஷம் யாராவது ஒரு குரல் பேசணும், கை காலம் சொல்றீங்களா, 2 மணி நேரம் காதை வச்சு காதை ஒன்றும் வலிக்காது, கையும் வலிக்காது, பேசி முடிச்சு நேரம் செல்போன் வச்சுக்கிட்டு அவ்வளவு பெருசா இருக்கும், அபிரோதமா இருப்பான். ஏன் பிடிச்சிருக்கு, இங்க பிடிக்கல, அவ்வளவுதாங்க. 24 மணி நேரமும் நம்ம பிடிச்ச வேலையை செஞ்சா அது சந்தோஷம், பிடிக்காத வேலை செஞ்சா வருது, அவ்வளவுதாங்க. என்னால எப்படி டெய்லி காலைல 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மைக்க பிடிச்சி நான் பேசிட்டே இருக்கேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு கேட்கறேன். எனக்கு பிடிக்காது, இந்த காலத்தை பண்ண முடியாது, பிடிச்சி பண்றதுனால டயர்ட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு வேலையா உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா டயர்ட் ஆகும். எனக்கு பேச பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு எப்ப பிடிக்கலையோ இந்த மீட்டிங் நடத்த மாட்டேன், அவ்வளவுதான். அப்ப நான் என்ன யோசிச்சு பாருங்க, நாம என்ன பண்றோம்னா நமக்கு பிடிச்ச காரியத்தை செய்யுங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உடனே மனதுக்கு பிடிச்ச மாதிரி காரியம் பண்ணலாம், நான் மனசு பண்ணலாம் தோணும், என்னவா தோணும், அதெல்லாம் பண்ண முடியாது. நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் பண்ணணும். அந்த காரியத்தால யாருடைய மனசுக்கும் உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த ரூல்ஸோட பண்ணுங்க. பாட்டு கேட்டா அதெல்லாம் பிரச்சனை வருமா, அறிவு பிடிச்ச பிரச்சனை வருமா, குழந்தை வேலை பிரச்சனை வருமா? ஆனா மனசுக்கு பிடிச்ச மாதிரினா நம்ம கண்டதை யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் தப்பு. அப்படி எல்லாத்தையும் தோணும், மனசுக்கு அமைச்சர் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா யாருடைய மனசுக்கும் யாருடைய உடம்புக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம, 1 ரூபா செலவில்லாம, வீட்டை விட்டு வெளியே போகாம, உட்கார்ந்த இடத்துலயே சந்தோஷமா இருக்கிறதுக்கு கோடி ஐடியா இருக்கு. அதை விட்டுட்டு 4 வச்சிருப்போம், அது 4 நடக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது, வராது. ஒரு வந்தாலும் அது 10 வருஷம் ஆகும். ஏன் வெயிட் பண்ணோம்? அதனால இனிமேல் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் பண்ணுங்க. எந்த ட்ரெஸ் போட்டா பிடிக்குதோ அவரே திரும்ப திரும்ப போடுங்க. ஒரு ட்ரெஸ் பிடிக்கலையா, போன தூக்கி வீசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி 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 சந்தோஷம் இருந்து பழகிட்டீங்கன்னா நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டம் வராது. நாம 24 மணி நேரமும் சந்தோஷமா மட்டும்தான் இருப்போம். இந்த சந்தோஷமான மனசு எல்லா நோய் குணப்படுறது இல்லாம நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு நிம்மதியா வச்சு
நம்ம மனிதன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது உடம்பு, கண்ணுக்கு தெரியாதது ஆன்மா, உயிர். அந்த ஆன்மாக்குள்ள 3 வகையான வடிவம் இருக்கு. ஒண்ணு மனசு, இன்னொன்னு புத்தி, இன்னொன்னு ஆழ்மன பதிவுகள், சம்ஸ்காரம். மனசு என்ன பண்ணும்? ஒரு எண்ணத்தை உருவாக்கும். புத்தி என்ன பண்ணும்? நம்ம படிச்சுட்டு, புத்திகள் ஒண்ணும் இல்லை, இத்தனை வருஷமா நாம படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அறிவு. ஒரு பள்ளியில இப்படிதான் இருக்கும், ஒரு இனிப்புன்னா சுவை இப்படிதான் இருக்கும், எஜுகேஷன் பதிவு. இந்த புத்திக்கு ஒரு பதிவு இருக்கும், இதெல்லாம் புத்தி. ஆழ்மன பதிவுங்கிறது சில விஷயங்களை அது எதாவது உண்மைன்னு பதிவு பண்ணிட்டு, இது தப்போ ரைட்டோ, இது விதை மாதிரி எது விதைக்கிறமோ நடக்கும். அமெரிக்கால 100 மாடி பில்டிங்க ஒரு போது ஏரோப்ளேன் இடிச்சு செத்தான். அவ ஆழ்மனத்துல பதிவு பண்ணிட்டாங்க என்னன்னா, அந்த 100 மாடி பில்டிங்க உடச்சு செத்தா உனக்கு சொர்க்கம். அதெல்லாம் தெரியாது, நம்பிச்சு அது நடக்கும். இப்படி ஆழ்மனத்துல பதிவு பண்றது மூலமா நாம பல தவறுகளையும் பண்ணிட்டு இருக்கோம், நல்லதையும் பண்ணிட்டு இருக்கோம். இது யோக நித்ரா அப்படிங்கிற டெக்னிக் மூலமா நம்ம பதிவுகளை மாற்ற முடியும், அழிக்க முடியும், சரி பண்ண முடியும். உண்மையில பார்த்தா ஒவ்வொரு மனிதனுடைய கேரக்டரும் இந்த ஆழ்மன பதிவுகள் மட்டும்தான் வித்தியாசமே தவிர வேற எதுவும் வித்தியாசமே கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, உடல் ரீதியா எல்லாம் ஒண்ணுதான், பஞ்சபூதம் தான். என்னுடைய ஆழ்மன பதிவுகள் வேற, உங்க பதிவுல அவ்வளவுதான். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆழ்மனத்திலையும் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா மாத்திட்டா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நம்ம